வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குப்ட தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்திரி பக்கோடா. இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது அவ்வளோ கிறிஸ்பியான சுவையான ஒரு ஸ்நாக் தான். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா சூடான நெய் சேர்த்துடுங்க. நல்லா இப்போ இதை கலந்துக்கோங்க. இப்போ 200 கிராம் முந்திரிய சேர்த்துருங்க. கையால பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீஸா உருண்டை பிடிச்சு அதை எண்ணெயில போட்டு 6ல இருந்து 8 நிமிஷத்துக்கு வறுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்து எடுத்து இதை ஆற வச்சீங்கன்னா சூப்பரா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப ஒரு காம்பு கருவேப்பிலைய இந்த எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து எடுத்து பக்கோடா மேல தூவிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான முந்திரி பக்கோடா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.